ஓகே. ஆத்ம வணக்கம். தங்கச் செருப்பானாலும் தலைக்கு ஏறாது என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 25ஆம் தேதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். யுகே நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் யுகே நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இதனை அடுத்து தியானம். தியானத்தை பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை ஜெகா நடராஜர் அவர்கள் வழிநடத்துவார். அதன் பின்பு பிரபஞ்ச நன்றி தாராவால் கூறப்பட்டு சொற்பொழிவு இயற்கையும் உளவெனும். சொற்பொழிவு இயற்கையும் உளவெனும். சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் நவஜோதி ஜோகரட்னம். அதன் பின்பு கலந்துரையாடல் அன்னளவாக 9:30 மணிக்கு நிறைவு செய்ய உங்கள் ஒத்துழைப்பை தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். இப்போது இந்த தளத்தை ஜெகநாதன் நடராஜா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் சுமார் அரை மணி நேரம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதிற்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளஞ்சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறலாம். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளன் தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றிவிடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் ஒளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தாரா அவர்களிடம் கையளிக்கின்றேன். Thank you, Jaga Master. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you
Valha Valamudin, Valha Valamudin. Live prosperously, make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Mr. and Mrs. Srikandaraja Master for this platform, and thanks goes to Dr. Jagannathan Master for guiding the meditation. Thanks goes to Bhavani Master for the recording. Thanks goes to Siva Mohan Master for displaying the flyers. And thanks goes to myself for playing the music. Thank you all. நன்றி டாலா மாஸ்டர். இப்போது நாங்கள் சொற்பொழிவுக்கு செல்லுகின்றோம். இன்றைய சொற்பொழிவை ஆற்ற இருப்பவர் நவஜோதி ஜோகரிடம். இன்றைய சொற்பொழிவு இயற்கையும் உழவனும். நவஜோதி அவர்கள் பலமுறையும் எங்களுக்கு சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். உலகளாவிய தினகரன் போட்டியில் 2ஆம் இடத்தை தட்டி கொண்டு வரும் இவரே நீண்ட காலமாக மகரந்த சிதறல் என்ற மகரந்த சிதறலை நடாத்தி பெருமை பெற்றுள்ளார். இவர் பிரபல எழுத்தாளர் எஸ். அகத்தியரின் சிரேஷ்ட புத்திரியாவார். அவரை தொடர்ந்து அவரது அறிவு இவருக்கும் உள்ளது. இவர் பல மேடைகளில் உரையாற்றியது மாத்திரமல்ல, நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இருந்திருக்கின்றார். இன்னும் பல சொல்லலாம். எனினும் நாங்கள் இப்போது சொற்பொழிவு இயற்கையும் உழவனையும் பற்றி கேட்கப் போகின்றோம். நவஜோதி அவர்களே, இப்போது இந்த தளம் உங்களுடையது. எங்கே உங்கள் சொற்பொழிவை கேட்போம். நன்றி தமயந்தி அக்கா. இதில் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், இனிய வணக்கத்தை கூறி நிற்கின்றேன். முக்கியமாக தமயந்தி அக்கா, பாபு அண்ணா மற்றும் தாரா அவர்களுக்கும் முக்கியமாக உங்கள் எல்லோரையும் அன்பு செய்து வணக்கம் கூறி நிற்கின்றேன். கலாக்காவும் இருக்கின்றார். மற்ற எல்லா உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். உண்மையாக இயற்கையும் உழவனும் அத்தோடு நாங்கள் மிக அண்மையில் காதலர் தினத்தையும் கொண்டாடி இருந்தோம். அதனை குறித்தும் ஒரு சில வார்த்தைகளை கூறி நாங்கள் இயற்கையும் உழவனும் என்ற ஒரு கதைக்குள்ளே போய் பல விடயங்களை சாதிக்கணும். அதாவது புதிய புதிய விடயங்களை நாங்கள் பலதுகளையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்காமல் அப்படி ஒரு ஆர்வம் அன்றி இருக்கின்றபடியால் முதலில் இந்த காதலர் தினத்தை கூட அதை ஒரு என்ன பொறுத்தவரையில அது ஒரு பிசினஸ் மாதிரி தான் இப்ப அதை செய்து கொண்டு வாரார்கள். அதற்கு உடன்பாடு இல்லை. அதனுடைய பக்கம் குறித்து பல அறிஞர்கள் அதை பற்றிய ஏன் அது கொண்டாடப்படுகின்றது என்றது கூட அதை பற்றி கூடலாம். இது அதற்கான தளம் இல்லை என்றபடியால் நான் ஒரு சிறு கவிதையோடு அதனை ஆரம்பிக்கலாம். அதை எல்லோரையும் நாங்கள் அன்பு செய்வது கூட அது கூட ஒரு காதலர் தினந்தானே. ஒவ்வொருவர் நாங்கள் அன்பு செய்வது, தாயை மகன் செய்வான் அன்பு செய்வது கூட அது ஒரு காதல் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில நாங்கள் சகோதரங்களோ உறவினரோ அல்லட்டா பக்கத்து வீடு எல்லோரையுமே அது கூட ஒரு காதல் தான் இல்லையா? அல்லாட்டா நாங்கள் அன்பில்லாட்டா செய்ய முடியாது. இருப்பதை கொடுப்பதும் இழப்பதை எடுப்பதும் ஊடுருவி நுழைவதும் ஊன் வரை அலைவதும் கூன்முறை ஆவதும் கொடுங்குடி சாவதும் தேன் என இனிப்பதும் தாய் என தணிப்பதும் மடியினில் சாய்ப்பதும் மாறினில் சுமப்பதும் வேர்வரை ஆழ்வதும் காடு வரை காப்பதும் காதல் என்பேன். இதை நான் எழுதவில்லை. இன்று நான் இதனை வாசித்து ரசித்தவள் என்ற வகையில் அதனை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். காதல் சொல்றது இது எல்லாமே காதல் தான் என்பதை கூறி நான் இப்பொழுது இயற்கையும் உழவனும் என்ற தலையங்கத்துக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையாக இயற்கை தான் எங்களுடைய நாங்கள் ரசித்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு காலையில் ஒளிம்பினால் பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகாக இருக்கின்றது. இந்த இயற்கை அற்புதம். 50,000 வருடங்கள் பாரம்பரியமும் 3000 வருடங்கள் வரலாறு உடையதுமான கடவுள் சார்ந்த சமயங்களுக்கு அப்பாற்பட்ட இயற்கை வழிபாடாக நாங்கள் எல்லோரும் அண்மையில் இந்த பொங்கல் விழாவை தை மாதத்தில் கொண்டாடினோம். நீங்களும் எல்லோரும் அழகாக கொண்டாடி இருப்பீர்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். அது ஒரு மகிழ்ச்சி.
மகிழ்ச்சியாக இருந்த எல்லோரும் சந்தோஷமாக அந்த உணவை நாங்கள் பரிமாறி எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். நமக்கெல்லாம் உணவுக்காக உடல் உழைப்பை அள்ளி வழங்கும் உழவனை போற்றுவதோடு ஒளிவிளக்காக திகழ்கின்ற சூரியனுக்கும் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு புதுப்பானையில் அரிசி வெல்லம் சேர்த்து அந்த பொங்கல் மகிழ்ந்து கொண்டாடினார்கள். அந்த பொங்கல்கள் எங்கள் வீட்டுக்கும் மிக அழகாக வந்து சேர்ந்தது. மாறி மாறி எல்லாம் ருசித்திருந்தோம். நீங்களும் செய்திருப்பீர்கள். உண்மையாக அது ஒரு அழகிய நாளாக அந்த தை மாதத்திலே எல்லோரும் செய்வது வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆனா இத்தகைய இதுகளை வந்து சங்க இலக்கியங்களில் எப்படி இந்த பொங்கல்களை குறித்து செய்த செய்திகளை அந்த இது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. எப்படி அந்த நாள்ல என்னடா இப்பதானே எல்லாம் டெக்னாலஜி வந்து வேற மாதிரி உணவுகள் எல்லாம் செய்ய ஆர்டிபிஷியலா செய்யறதுக்கு எல்லாம் தொடங்கிட்டார்கள் இந்த உலகம். ஆனபடியால் எப்படி இந்த சங்க இலக்கியத்துல செய்தார்கள் என்று சொல்லி நான் அதற்காக வேண்டி ஆய்வு செய்திருந்தேன். அந்த சங்க இலக்கியங்களில் பொங்கல் குறித்த செய்திகளை பார்க்க முடிந்தது. அதாவது இந்த இலக்கிய பொங்கல், அதாவது பொங்கல் வெண்மலை, பொங்கல் இளமலை என அந்த மழை கொட்டி முடிந்த பிறகு அந்த பஞ்சு போன்ற வெண்மேகத்தையும் போகில் பிளந்துட்ட பொங்கல் வெண்கால் என்று வெடித்து இருக்கும் அந்த வெண் பஞ்சையுமே பொங்கல் என்று சொல்லுடன் தொடர்பு கொண்டதாக இந்த சங்க இலக்கியங்களை நான் சென்று ஆராய்ந்த போது அதனை என்னால் அவதானிக்க முடிந்தது. இதிலிருந்து என்னென்றால் அந்த நுரை போல அந்த வெண்பஞ்சு அந்த மேகங்கள்ல வேறமில்ல அந்த வெண்பஞ்சு போன்ற தோற்றம் கொண்டது வந்து அன்றைய அந்த இலக்கியங்கள் எல்லாம் பொங்கல் என்று அதை கொண்டாடி இருக்கின்றார்கள். எனக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த பொங்கி எழுவது பொங்கு அலை மாதிரி அந்த மேகங்கள்ல தெரிகிறது எல்லாமே அந்த பொங்கி பொங்கி வாரதெல்லாம் பொங்கல் என்று சொல்லி இது நாங்கள் எனக்கு அதை அறிவது அதை நான் பகிர்ந்தபடியா உங்களுக்கும் அதை கூற வேண்டும். எத்தனை நீங்கள் சில நேரம் அறிந்திருக்கலாம் அந்த சங்க இலக்கியங்கள் படித்தவர்கள் அந்த எப்படி நாங்கள் அதுகளையும் கொஞ்சம் பார்க்க செய்வதும் நல்லம் தானே என்று நான் அதை ஆராய்ந்து பார்த்தேன். இத்தகைய பொங்கல் விழாவை வந்து நாங்கள் ஒற்றுமையாக ஒரு உடல் உழைப்பை பேணுபவர்களாக ஒரு தன்னிறைவு உடையவர்களாக ஒரு மகிழ்வு காணும் ஒரு பாரம்பரிய விழாவாக இந்த பொங்கல் விழாவை முன்னெடுத்து வருவதை நாங்கள் எல்லோரும் இப்ப செய்கிறோம். ஆனா இதன் கருத்துகள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் விளங்குகிறதான்றதுதான் அதை நாங்கள் சொல்ல வேணும். பிள்ளைகள் சிறுவர்களோ எதிர்காலத்திலேயோ அதை சொல்றது நல்லமாக இருக்குமென்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் இப்போது பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா, ஒற்றுமையாக இருக்கின்றோமா, எமது உடல் உழைப்பை பேணுகின்றோமா, தன்னிறைவு பெற்று எல்லோரும் அதை எல்லாரும் தன்னிறைவு பெற்றோம் என்ற ஒரு மகிழ்ச்சி எங்களுக்குள்ள இருக்கிறதா என்ற பல கேள்விகள் இப்பொழுது எங்களுடைய நம்மளே எழத்தான் செய்கின்றது. அது நான் மாத்திரம் இல்லை, எல்லோருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா இந்த தொழில்நுட்ப கருவிகள் இந்த உலகில் நிறைந்திருக்கும் பொழுது இந்த உலகம் வந்து முட்டாள்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதை நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவருக்கு அப்பயே தெரிஞ்சிட்டு இந்த தொழில்நுட்பம் வந்தா அந்த ஆக்களை நம் மூளை ஒண்ணுமே வேலை செய்யாத. உலகம் எப்போது எத்தகைய மாற்றங்களை அடைந்து வருகின்றது என்பதனை நாம் எல்லோரும் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இயற்கை நாம் வாழுகின்ற சூழல் மாத்திரமில்லை, இயற்கையும் மாறிக்கொண்டுதான் வருது இல்லையா? நாங்க மழை வர்ற காலம் எல்லாம் வெயில் வருது, வெயில் இருக்கிறது போல வெள்ளம், எத்தனை அழிவுகள் எல்லாம் வந்து வந்து இந்த இயற்கையை இலங்கையே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. இப்ப அண்மையில் நடந்த பிரச்சனையால அங்க பொருளாதார இதுல சரியா கஷ்டப்படுகிறார்கள். இன்று கூட
எனக்கு தொலைபேசி அழைப்பு தினகரன் பத்திரிகையில இருந்து பேசி இருந்தார்கள். அந்த இன்னும் நாங்கள் நவஜோதி அந்த கொடுமை அந்த அந்த துன்பத்திலிருந்து மீளவில்லைன்னு சொல்லி, இது ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்னோட கதைத்தபடி அதனை இதில் பகிர்வது நான் பொருத்தமாயிருக்கும். ஏனென்றால் அவர்கள் அங்கு உள்ள மக்களோடு தொடர்புடையவர்கள். அப்ப அங்க வந்து இந்த வெள்ளப்பெருக்கினால அந்த மக்களுடைய அந்த பொருளாதார வீதியில அது எந்தவித மாற்றமும் இல்லாமல் மிகவும் கஷ்டமான நிலைய செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதுக்கு அந்த மக்கள் பழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றதையும் அவர் கூறினார். எனக்கு என்னென்ன நாங்கள் இதை வேண்ட வேணும், ஒரு கடைக்கு போனா இது எல்லாம் விலையா, சரியா, அப்ப அந்த மக்களால வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷனை அவர் இன்று எனக்கு கூறியிருந்தார். அது மிக எனக்கு கவலையா இருந்தது. நாங்கள் அந்த மாதிரி பழகி கொண்டோம், அதுக்கு வாழ்க்கையே எங்களை மாற்றிக்கொள்ள. அப்படி ஒரு இசைந்து போக வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இத்தகைய ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு சுழற்சி தான் காரணமாக அமைகின்றது என்பதை நான் இப்போது கூற வேண்டும். தற்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 1000 வந்தாலும் நாங்கள் எல்லாரும் பார்க்கிறோம் தானே, இப்ப எல்லாமே மாறிக்கொண்டு போகுது. ஆக்களியே திருமணம் புரிகிற பெண்பிள்ளைகளே எனக்கு அடிச்சு சொல்லுவார்கள், ஐயோ நவஜாதி அதையும் பறைவான், ஒரு கல்யாணத்துக்கு வந்துதான் பொம்பளை எல்லாம் அப்படி எல்லாம் அனுப்பினார்களாம். நேர பார்த்தாலாம் அடிச்சோ அது வேற மாதிரி கிடந்தது. எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்படி என்னது எல்லா உருவங்களையே மாற்றி அமைச்சு எல்லாத்தையுமே மாற்றி சில கேள்விகளுக்கு மரமொழி எல்லாம் அதே இன்டெலிஜென்ஸ் சொல்லுது. அதெல்லாம் ஒரு இடம் பார்க்க முடியாது. அப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் நாங்கள் எல்லோருமே ஒரு ரியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை உணர்ந்து நாங்கள் உறுதியாக நம்பினால் நாம் எதனையும் சாதிக்கலாம் என்ற வாய்ப்புகளை நாம் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நாங்கள் ரியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஆட்கள் தானே, நாங்கள் அதுகளுக்குள்ள போகணுமன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சேர்ந்து கலந்துரையாடலின் போது கூறலாம் என நம்புகிறேன். வாழ்வின் சிக்கல்களையும் துயரங்களையும் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பள்ளிக்கூட பிரார்த்தனைகள் வளர்ந்தவர்கள் தான் நாங்கள். மேற்குலக நாடுகளில் அகதிகள் என்று ஒரு அந்த அப்படியாக்கப்பட்டு ஒரு இன்ப நாட்டத்தில் சீரழிந்து வாழும் நமக்கு இந்த மோசமான அரசியல் மாற்றங்களின் காரணமாக வெறும் குப்பைகள் போல் மாற்றப்பட்டுள்ள நமது சக உயிர்கள் பற்றிய ஆவணங்களாகத்தான் இன்றைய உலகை நாங்கள் பார்க்க முடிகின்றது. நேற்றும் எனக்கு பிரான்ஸ்ல இருந்த ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. பாரிஸ் பத்திரிகைகள் எல்லாம் போட்டிருக்கின்றார்களாம், ஒரு ஆப்கானிஸ்தான் பெண்ணை கைத்துல கட்டி இழுத்து கொண்டு போனார்களாம். ஆனா அங்க ஆப்கானிஸ்தான் இதுல அந்த செய்தி எனக்கு இன்றைக்கு அனுப்பியிருந்தார்கள். பிரெஞ்சு பத்திரிகை அத்தனையிலேயும் வந்திருக்கின்றது. ஏனென்றால் அங்கு பெண்களை தாக்கலாம், ஆனா ரத்தம் பெறக்கூடாதான். எனக்கு தெரியல, அது நேற்று தான் அதை அறிஞ்சேன். நீங்களும் அறிஞ்சிருப்பீர்கள். அப்ப இப்படி ஒரு கொடுமையான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க கிடைக்கின்றது. அத்தகைய ஒரு அபாயகரமான ஒரு இலக்கை நோக்கித்தான் நாங்கள் இப்போ பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். நான் கடந்த சில வருடங்களாக கவிதை, சிறுகதை, அந்த நேர்காணல்கள், சிறுகதைகள் போன்ற இலக்கிய வடிவங்களை தொட்டு எழுதி வருபவள் என்ற வகையில அண்மையில கடந்த ஆண்டு என்னுடைய தந்தை இந்த நினைவாக நான் ஒரு சிறுகதை தொகுதி ஒன்றை 2023 ஆண்டு அவரது அகஸ்தியரின் நினைவாக சமர்ப்பணம் செய்கிறது என்னுடைய விருப்பம். அதற்கு பூப்பும் பறிப்பும் என்ற ஒரு கதைகளை நான் ஒரு சிறுகதை தொகுப்பு இதன்னொன்னு அதை வாசிச்ச நண்பர்கள் எல்லாரும் எனக்கு போன் பண்ணி சொன்னார்கள், என்ன பற்றி எழுதியிருக்கிறீர்கள் சொல்லி. அப்ப எனக்கு சிரிப்புத்தான் வந்தது. நான் சொன்னேன், நான் அப்படி ஒன்றும் ஒரு தனிப்பட்ட விதமா எழுதல, என்னுடைய
சமுதாயத்துல நான் இங்க நேர்ல சந்தித்து மனதில் நெருடிய அனுபவங்களை, அதாவது சமூகத்தின் சீர்கேடுகளை, எனது மனதில் பட்ட கதைகளை, அதைத்தான் கதைகளில் இருந்துதான் இந்த சிறுகதைகள் எல்லாமே எனக்கு பிறந்திருக்கின்றன. உண்மையாக காலத்தின் அவர்கள் அப்படி நினைத்ததுக்கு இல்லை. ஏன்னா எல்லா குடும்பங்களையும் அத்தகைய விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதைத்தான் அவர்கள் சுட்டினார்கள். காலத்தின் கண்ணாடியாகத்தான் இந்த இலக்கியங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் சிறுகதையோ எதிர்த்து எழுதினாலும் அதை வாசிச்சு அது தனதான் என்று சொல்லி இதன்றவன் சொன்னால் இந்த காலத்தின் கண்ணாடியதான். யார் கதைகளில வாழ்கிறார்கள்? எல்லோரும் வாழ்க்கை வரலாறாக எழுதப்பட்டிருக்கின்றதா? அவரவர் வாழ்க்கையும் ஏதோ பிறக்கிறோம், வாழ்கிறோம், மறைந்து போகிறோம், அத்தோடு நாங்கள் முடிந்து போகிறோம். இதுதான் மனித வாழ்க்கை. ஆனா சிலர் தான் இலக்கியம் படைக்கிறார்கள். எல்லோருக்கும் தங்கள் கதைகளை இலக்கியத்துக்குள்ள வைக்க முடியுமா? மாறி வரும் இந்த உலகின் அதாவது மனித நேசமற்ற சம்பவங்கள், இதயத்தை வதைக்கும் கதைகளே அதிகம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உண்மையாக தொலைக்காட்சி எடுத்தால் சரியான கஷ்டமா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்ப என்னுடைய பிள்ளைகள் விட மாட்டார்கள். மாமா ஃபுட்பாலை மாத்தி விடுவாங்க. ஏனண்டா இதை பார்த்து நீங்க கவலைப்பட்டு கொண்டு உங்களோட உடம்ப கெடுக்கிறீங்கன்னு சொல்லி. அப்படி ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் எத்தனையோ பல கதைகள் இருக்கின்றன. அதனூடாகத்தான் கதைகள் வளருகின்றன, வாழ்கின்றன என்று இந்த வேளையிலே நான் அதை கூற விரும்புகின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், புகழேந்தி புலவரால் 500 வருடங்களுக்கு முன்னர் எழுதப்பட்ட நல்லதங்காள் என்ற ஒரு கதை பற்றி அறிந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. நினைக்கிறேன் நீங்க உங்கள பல பேருக்கு அந்த கதை தெரிந்திருக்கலாம். நான் இப்பொழுதுதான் அறிந்தேன். நலவன்பங்க எழுதிய புகழேந்தி புலவர் அல்ல இது. அந்த நாட்டுல இந்த நினைக்கிறேன் இந்த புகழேந்தி புலவர் என்று எழுதினால் அது கொஞ்சம் பிரபலியமோ எனக்கு தெரிய இல்லை. அதாவது அது ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எழுதிய கதை என்று சொல்லித்தான் அதை பார்க்க முடிந்தது. அதாவது அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு கதை. நாங்கள் பாசமலர்ந்த நீங்களும் பார்த்திருப்பீங்கள். அந்த படத்தை பார்த்து வந்த சிலருக்கு தெரிந்திருக்கலாம். சிவாஜியும் சாவித்திரியும் அந்த அம்மாவும் நடித்த ஒரு படம் மிகவும் அழகாக இருந்தது. இந்த மலர்ந்து மலராத அந்த பாட்டை நான் நடிலும் கேட்பேன். என்னடா அதுல வந்த அருமையான பாடல். அப்படி அந்த சகோதர பாசத்துடன் இருக்கின்ற கதையைத்தான் அந்த கதையைத்தான் அதை பின்னி வந்தது. ஒரு இப்ப இப்ப பணம் எல்லாம் வந்துட்டு இந்த சகோதர பாசம் உறவுகள் நடைமுறையை இங்க புலம்பெயர்ந்த நாடுகள்ல எல்லாம் வேற மாதிரி தான் பார்க்க முடிகின்றது. எல்லாம் பணம் தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது. அப்ப நாங்கள் அந்த பணம் தான் வந்தோடனே இப்ப சகோதரங்கள் எல்லாம் வேற மாதிரி மாறின இது சில கதைகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டாலும் நான் இந்த நல்லதங்கால் கதைக்குள்ள போவோம். அப்ப ஒரு குடும்பம் நல்லதங்கால், அந்த நல்ல தம்பி என்ற அந்த ஒரு இளம் தம்பதி ஆக்கள் இருந்ததாம். அவர்களுக்கு ஒரு கொடிய பஞ்சம் வந்ததாம் அந்த அந்த இந்தியாவுல. இந்த இன்றைய நாளைக்கு இப்ப இருக்கிறார்களுக்கு இந்த பஞ்சம் என்றால் இப்பதே பிள்ளைகளுக்கு தெரியாது. என்ன இப்ப அதை ஆர்டர் பண்றதும் சேர்ந்து எல்லா மிச்சங்கள் எல்லாத்தையும் போடுறதுதானே. அவைகளுக்கு பஞ்சம் என்றால் என்னென்று தெரியாமல் தான் இருந்திருப்பார்கள். இப்ப தேலாக்களுக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல அந்த பிள்ளை அவருக்கு 7 பிள்ளைகளா. அவருக்கு 7 பிள்ளைகள். அவருடைய தங்கை அந்த நல்லதங்களோட அண்ணன் நல்ல வசதியாக இருந்திருக்கிறார். அப்ப இவருக்கு 7 பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பிறந்துட்டுதான். அப்ப அவ சொன்னாங்க பஞ்சம் சாப்பிட இயலாம போயிட்டு. அப்ப வாவண்டு சொல்லி இருக்கிறார். அங்க போன உடனே எத்தனை நாளைக்கு அண்ணி கவனிப்பா? அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்குது அந்த அன்றைய காலகட்டத்துல. இப்ப எல்லாம் அண்ணின்னு சொல்ல மிகவும் சந்தோஷமாய் இருக்கின்றார்கள். அதை பற்றி நான் கூற விரும்ப இல்லை. ஆனா அந்த காலத்துல அன்றைய காலகட்டத்துல அந்த அண்ணி அதுக்கு பிறகு அந்த அவோட சரியா அண்ணன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கெல்லாம் மிகவும்
சரியான கோவப்பட்டு எரிச்சல் பட்டிருக்கிறா போலடக்கு. பகுதி என்னண்டா அந்த அண்ணன் அன்னைக்கு அவவோட தங்கச்சிக்கு பேர் மூலி அலங்காரியா. அப்ப எனக்கு அந்த பேரை கேட்ட உடனே தெரியும் என்னண்டா அண்ணன் குடும்பத்துக்கு தான் எத்தனை எத்தனை பிள்ளைகளுக்கு எத்தனை நாள் எக்ஸுதன்றது சரியான கொடுமைப்படுத்தி இருக்கிறா அந்த மூலி அலங்காரி. அப்ப அவ அந்த பிள்ளை நல்ல தங்கா ஜோதிச்சிருப்ப, ஏன் அண்ணன் குடும்பத்துக்கு நான் இவ்வளவு தொல்லை கொடுப்பான் என்று சொல்லி போட்டு அவ அந்த 7 பிள்ளைகளையும் ஒரு கிணற்றுக்குள்ள போட்டு தானும் விழுந்து தற்கொலை செய்கிறா. இதான் அந்த கதை. அது இப்பவும் அந்த நல்ல தங்கால் கதை கிணறு இருக்குதாம் இலங்கை அங்க இந்தியாவுல. அதையெல்லாம் இப்ப நீங்க இப்ப பார்த்தால் இல்லாட்டா அறிஞ்சால் அதை செய்து பார்க்கலாம். அப்ப அந்த காலத்துல எவ்வளவு ஒரு உணவுக்கா வேண்டி எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த கதை இதண்டது. நாங்கள் இப்ப சரி ஒரு வாராக்களை வரவேற்க வேணும். என்ன வரவேற்று அதுல எங்களுடைய தமிழ் பண்பாடே அதுதான். எல்லோரும் அதை செய்கின்றார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்றாலும் நாங்கள் அந்த மூலி அலங்காரி அந்த கதையை கேட்கும் பொழுது மிகவும் வேதனையா இருந்தது. ஆனா இன்று இந்த கதை முடிந்து விட்டதா என்று யோசிச்சா கொஞ்சம் யோசனையா தான் இருக்குது. இலங்கையில ஏற்பட்ட யுத்தத்தின் பின்னர் எத்தனையோ பேர் வறுமை தற்கொலை செய்ததாக சில சம்பவங்களை நான் பத்திரிகையில அறிந்திருக்கிறேன், படித்திருக்கிறோம். நீங்கள் அறிஞர்களோ தெரியல. ஒரு நாள் வீடு தேடி வந்தவர்களை நாங்கள் அவமானப்படுத்துவதோ இத்தகையான பல கதை இப்படியான கலை இப்படி செய்வது அவ்வளவு நல்லது அல்ல. எல்லாரையும் வரவேற்று நாங்கள் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது, கொஞ்சம் சாப்பாடை கொடுக்கறது, அது செய்ய வேணுமென்றதுதான் நான் இந்த வேளையில சொல்ல விரும்புகிறேன். காசை நாங்கள் சேர்த்து வச்சேன். ஒரு கொஞ்ச நாளையால நாங்களும் சேர்த்து போயிடுவோம். அப்ப காசை என்ன செய்வதா அப்படியே விட்டுட்டுதான் போறோம். ஆனபடியால நாங்கள் இந்த உறவுகள் இப்படி கஷ்டப்படுகிறவர்கள் இப்படி இல்லைன்னு சொன்னாலும் இலங்கையை பொறுத்தவரையில இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து சகோதரங்களை நாங்கள் எதிரிகளாக பார்க்காமலுக்கு பல சம்பவங்களையும் அந்த அனுபவ ரீதியாக இதை பார்க்க முடிகிறது. கொஞ்சம் வேதனையான சமயம். அதே மாதிரி மனித உறவுகளும் வைத்து போகின்ற நமது அறிவியல் வளர்ச்சி அடைந்து விட்டோம், நவீன உலகங்களில் வாழ்கிறோம். ஆனா வாழ்க்கை அதே அவமானத்தால் சொந்த உறவுகளால் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டே வாழ்வதை நாங்கள் சில குடும்பங்களில லண்டன்லயோ புலம்பெயர்ந்து கூட நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. ஒரு முறைதான் இந்த வாழ்க்கை. நாங்கள் வீடு தேடி வந்தவர்களை அவமானப்படுத்தாமல் கொஞ்சம் மனமு உணவு கொடுக்கலாம் என்று செய்ய வேண்டும். உழவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறது. இன்றைய நாளில் இப்படியான உதவிகளையும் செய்ய வேண்டும். அவர்கள் எல்லா உலகம் வழங்குவது. அதே மாதிரி இந்த ஷேக்ஸ்பியர் என்ற நாடகங்கள் பற்றி பாடசாலை நாட்கள்ல நீங்கள் அறிந்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். தொடர்ந்தும் லண்டனில் ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நான் இந்த மெக்பெத் என்ற ஒரு நாடகத்தை படித்தேன். என்னென்றா இந்த A-level அதுல சிலபஸ்ல இருக்கிறது. நான் படித்தேன். வீடு தேடி வந்தவர்களை நம்பிக்கை துரோகம் செய்து பதவி ஆசையில உதவி செய்த ஒரு நண்பன் உறவி கொண்டிருந்த வேளையில அந்த கொலை செய்யும் ஒரு நெஞ்சை பதற வைக்கின்ற ஒரு நாடகம் அது. அதை படிக்கும் பொழுதே மிகவும் கவலையா இருந்தது. சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் படித்த பிலிப் மாஸ்டரிடம் மகன் யோகராஜா அவரிடம் தான் நான் அதை அந்த மெக்பெத் நாடகத்தை அவர் படிப்பித்தவர் எங்களுக்கு. உண்மையாக ஒரு அரச பதவி கிடைக்காமல் போகும் என்று அந்த மெக்பெத் என்றவர் அவற்றை நண்பர் வீட்டுல அவர் தான் எல்லாம் செய்கிறார். அவற்ற வீட்டுல அவர் உறங்கி கொண்டிருந்தவர். அப்ப நம்பி என் நண்பன் என்று சொல்லி எவ்வளவோ செய்து அங்க உறங்கி கொண்டிருந்த நேரத்துல அந்த லேடி மேக்பெத் அந்த ஷேக்ஸ்பியர் அந்த லேடி மேக்பெத்துக்கு வேறொரு பேரும் சொல்ல இல்லை. லேடி மேக்பெத் தான் சொல்ற. அந்த லேடி மேக்பெத் தான் சொல்ற, உனக்கு இந்த பதவியில் என்றதை நீ அரசனாக வரையிலாது. ஆனபடிய இந்த மேக்பெத் இப்ப உறங்கி கொண்டிருக்கின்றார்.
நீ கொண்டு விடுன்னு சொல்லி மெக்பத்துக்கு உரு கொடுத்தது மனைவிதான். அதான் இல்ல கூட சில விடயங்கள்ல சொல்லுவார்கள், எல்லாம் அந்த மனைவிதான் செய்யறதான்னு சொல்றதோ இதுதானோ தெரியல, அப்படித்தான் சொல்லுவார்கள். அது அவ அப்ப மெக்பத் சொல்லியிருக்கான், இல்ல நான் செய்ய மாட்டேன், நீ அவனை கொல்லுன்னு சொல்ல அவ சொல்லியிருக்கா. அவர் படுத்திருக்கிறத பார்க்க தன்னுடைய தந்தை படுத்திருமா போல கிடக்க, ஆனா என்னால அதை செய்ய முடியாது. இதுலதான் அந்த ஷேக்ஸ்பியர் அந்த அந்த இலக்கியம் எனக்கு அதுல நல்லா பிடிச்சது. அவர் ஒரு இலக்கிய ஆளுமை என்றதை அதுலதான் காட்டுனர். கதாபாத்திரங்கள் கற்பனை அல்ல, தானாக கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் அதிகாரங்களும் கிடைக்கும். பல பதவி ஆசை, அந்த ஆசையில தான் இந்த மெக்பத் கொலை செய்யப்பட்ட அந்த இரத்த கரை அவரால வாழ்நாள்ல மறக்க முடியாது. அது தன்னை வீட்டுல நம்பி வந்து படுத்தவரை அந்த இதுன்றது. இதுல இருந்து நாங்கள் என்னண்டா 1000 சொல்லலாம், நாங்க கொலை செய்ய இல்லை அப்படின்னு வேற சாட்சி சொல்லலாம். ஆனா மனச்சாட்சி என்ற ஒரு சாட்சி இருக்கிறது, அத உங்கள் குற்றத்தை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டது. இதுதான் இந்த கதையின் மூலம் நான் அறிந்தது. நாங்கள் 1000 மற்றவர்களுக்கு தீங்களை செய்யலாம், ஆனா எங்களை அந்த மனச்சாட்சி இந்த நேரமும் பற்றி கொண்டே இருக்கும் என்பதை இந்த நாடகம், ஷேக்ஸ்பியர் நாடகம் மிக அழகாக, அந்த இங்கிலீஷே சரியான கஷ்டம். அந்த நேரத்துல படிக்கும் பொழுது அவர் ஜோராஜா மாதிரி சொல்லுவா, இல்ல நீ ஏலவல்லானே நீ போய் ஃபெயில் விட்டாலும் பரவாயில்ல, நாங்க ஃபெயில் அது எக்ஸாம் ஃபெயில், ஆனா நீ ஹோலுக்குள்ள இருந்து அந்த எக்ஸாம் பேப்பர் எடுத்தாலே அது ஒரு நல்ல மண்டு சொல்லுவார். இப்படி இந்த வேளையில் நான் ஒன்றை நினைவுறுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது, காத்திருக்கின்றது. அது உங்களை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கும். நாங்கள் கவலைப்படவே தேவையில்லை, நம்பிக்கையோடு இருந்தால் என்றதை இந்த கதை உனக்கு கூறியிருக்கிறது. அதை விட நாங்கள் இவையெல்லாம் நாங்கள் வாசிக்கும் பொழுது வாசனையால்தான் எல்லோருக்கும் அந்த அறிவோ எல்லாமே நாங்கள் மாறுகின்றோம். நான் முன்பும் இந்த வாசிப்பு மிக முக்கியம் என்பதை இந்த அரங்கத்தில் கூறியிருக்கின்றேன். அந்த விதத்துல வாசிக்கும் போது வசீகரிக்கப்படுகின்றோம் என்பது மட்டுமல்ல, ஆழ் மனதில் சென்று 1000 விதமான மாற்றங்களை நிகழ்த்துகின்றது. நாம் வாசிக்கும் ஒவ்வொரு இறகு புத்தகங்களும் ஒரு இறகு போன்ற அந்த புத்தகங்கள் சிறகாக விரிந்து மூடிய வானத்தில் நிச்சயமாக பறக்க வைக்கும் என்று கூறி நாங்கள் புத்தகங்களை இந்த வேளையிலே வாசிக்க வேணும். புத்தகங்கள் நம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நல்ல நூல்களை வாசிப்பது பயன்பெறும் என்று இந்த மகிழ்வான நாளில் அன்பாக வேண்டி படிங்கோன்னு சொல்லி படிக்காதபடி நடக்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நாங்கள் கலந்துரையாடல் மூலம் மேலும் வேலை செய்யலாம். நன்றி, வணக்கம். அருமை. சிறப்பான பேச்சை பாராட்டி கரகோஷம் செய்வோமா? நன்றி. நன்றி. நெல் முற்றியதும் நான் பருவம் வந்து விட்டேன், பருவம் அடைந்து விட்டேன் என்று நாணலுடன் தலை குனிந்து நிற்குமாம். அப்படி வளைஞ்சு போய் நிப்பாரு, என்ற பாரம் வந்துட்டுதுன்னு சொல்லி அதை அந்த பாரத்துல நிக்குதுமாம். அதை காதலித்த உழவன் தான் பக்குவப்படுத்தி பொங்கலாக செய்கின்றான் என்பதை காதல் திணறும் பொங்கலோடையும் கொண்டு வந்து நீங்கள் இணைத்திருக்கின்றீர்கள். நன்றாக இருந்தது. இப்போது கலந்துரையாடலுக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். உங்கள் கரங்களை உயர்த்தி யாரும் சொல்லலாம். முதலாவதாக யார் வருவது? டாக்டர் ஜெகநாதன், ரெடியா? என்ன முன்னுக்கு தள்ளிட்டீங்க? கதையை நான் மறந்து போன நீங்க நினைவூட்டி விட்டீர்கள். ஆனால் துலாபாரம் என்ற ஒரு படம் வந்தது, அதை பார்த்தேன். அதுலயும் அந்த வறுமையின் காரணமாக நஞ்சு கொடுத்து சாகுற மாதிரி தான் எனக்கு நினைவு இருக்கின்றது. இந்த இதுகளெல்லாம் வறுமையின் நிறம் சிவப்பு தான், டேஞ்சர் தான். நான் பேருந்து ஐடியாஸ் வந்தா சொல்லுவோம்.
Okay. நன்றி. Nandri, Dr. Jagannathan Master. James Master, நீங்க சொல்லுங்க please. Unmute please. எல்லோருக்கும் நிறைந்த நன்றியும் வணக்கமும். அழகானதொரு உரை. ஆனால் என்ன விடயம் என்றால், உங்களிடம் கணக்கு இருக்கிறபடியால் இந்த விடயத்தில இருந்து நீங்கள் வெளியால போயிட்டீங்கள். அதாவது நீங்கள் சொல்ல வந்த விடயம் இயற்கையும் உழவும் அதிலே இருந்து வந்தாலும் கூட உங்கள்கிட்ட கணக்கு இருக்குது. கணக்கு இருக்கிறதுனால நீங்கள் வெளியால போயிட்டீங்க. ஆனா உங்கள்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டது என்னவென்று சொன்னால், இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தாலும் கூட எங்களுடைய அதாவது எண்ணங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. பொதுவாக விவசாயம் வீட்டு தோட்டம் என்று கூட நாங்கள் வைத்திருக்க வேண்டியவர்கள். எதிலே நான் பார்க்கின்றேன் என்றால், இலங்கையிலே நான் இருந்த பொழுது ஸ்ரீமாவுடைய காலம், அரிசி எண்ணித்தான் எடுக்கலாம் சமைக்கிறதுக்கு. அந்த காலத்திலே எல்லோரும் வீட்டு தோட்டங்கள் வைத்திருந்தார்கள். நாங்களும் வைத்து அதிலே பயன் பெற்றோம். நான் இதுக்குள்ளே எதை சொல்ல வருகின்றேன் என்றால், ஒரு நெல் வளர்ந்து ஒரு பல மணிகளை தந்தால் அவைகளை பாவித்து நாம் சோறு சாப்பிடுகிறோம். ஆனால் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், கொண்டாட்டங்களுக்கு நாங்கள் எத்தனை பேர் வருவீங்கள் என்று அறிவிக்க சொன்ன ஏதோ அதை குறைவாக நினைக்கின்றார்கள். நீங்கள் அறிவித்தால்தான் அத்தனை பேருக்குரிய சாப்பாட்டை ஆயத்தப்படுத்த முடியும். அளவுக்கு மேல் ஆயத்தப்படுத்தி அதை கொட்டுவது பெரிய பாவம், இந்த இயற்கைக்கு செய்கிற பெரிய பாவம். அடுத்தது, நாங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய என்ன மாதிரி இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் கூட எங்களுடைய எண்ணங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதற்கு பல பேர் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அடுத்தது, இந்த இயற்கை எங்களுக்கு இந்த உணவை தந்தாலும், இந்த இயற்கைக்கு முற்பட்ட காலம் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முதல் சிறிய விவசாயம்தான் ஒரு சமூகத்தை காத்தது. இப்பொழுது ஆயிரக்கணக்கிலே ஏக்கரை வைத்து செய்து அதை எடுக்கும் போது சரியாக எடுக்கப்படுவது கூட இல்லை. உதாரணமாக, நான் இந்த தொழிற்சாலையிலே வேலை செய்த நான் பன்றிகள் வெட்டுவது, அதற்கு முன்னே எழுதப்பட்டிருக்கும் அந்த லொரியிலே இவைகள் அதாவது அன்பிழந்த மிருகங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. வளர்த்து வெட்டுவது. இப்ப கோழி என்று சொன்னா ஒரு நாளைக்கு 70,000 கோழிக்கு கிட்ட வெட்டப்படும் ஒரு ஃபேக்டரியில. ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது அன்பிழந்த மிருகங்கள் என்று. நான் வேலை செய்கிறது ஒரு பன்றி தொழிற்சாலையில, அதுல ஒரு நாளைக்கு 30,000 பண்டிகை கிட்ட வெட்டப்படும். அது என்ன விஷயம் என்று சொன்னா, சில நேரத்துல பண்டிகை வெட்டி போடுவேனும் அந்த குட்டி கீழே விழுந்து நடந்து வரும். அதை நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது, அதையும் தள்ளி குப்பைகளை தான் தள்ளவணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. இதுதான் உழவு தொழிலாகவும் இருக்கிறது. அழகான செய்தியை சொல்ல வந்தீர்கள். கணக்க வச்சிருக்கிறீர்கள், கொஞ்சம் கொஞ்சமா கணக்க சொல்லுங்கள். நன்றி அம்மா, வணக்கம். நிச்சயமாக அடுத்த முறையும் நாங்கள் கூப்பிடுவோம். இந்த உழவனின் கடின உழைப்பு, அவனுக்கு உள்ள நம்பிக்கை, அவன் பழஞ்சோறு சாப்பிட்டு தான் எங்களுக்கு பிரியாணி ரைஸ் ஆகிறான் என்றதை நாங்கள் மறக்க முடியாது. அதுதான் தியாகம் என்று சொல்லப்படும். மற்றது ஒரு சின்ன அறிவித்தல். 1ஆம் தேதி பங்குனி மாதம் ஜோகர் சுவாமி குருபூசை செய்ய அருள் பாலித்துள்ளார்கள். இயலக்கூடியவர்கள் பங்கு பற்றி உயர் அதிர்வுகளை பெறுமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். 1ஆம் தேதி பங்குனி மாதம் 8 மணிக்கு நடைபெற உள்ளது. Okay, Papa Master, நீங்க சொல்லுங்க please. வணக்கம் தாரா. வணக்கம் நவஜோதி மாஸ்டர். உங்களுடைய பேச்சுக்கு என்று நான் கருத்து சொல்ல வந்திருக்கின்றேன். அந்த இயற்கையும் உழவனும் என்ற தலைப்பு நீங்கள் எடுத்து முதலில் மாசி மாதத்தில் பொங்கலை திரும்பவும் நினைவூட்டியதற்கு உங்களுக்கு முதலில் நன்றி. என்றால் எல்லாம் மிகவும் கல்லோலமாக ஆடம்பரமாக தை மாதத்தில் நாங்கள் செய்து விடுவோம். பிறகு அதை சாதாரணமாக மறந்து விடுவோம். அந்த உழவனை பற்றியே நாங்கள் மறந்து விடுவோம். அதை இந்த மாசி மாதத்தில் நீங்கள் நினைவுபடுத்தியதற்கு மிகவும் நன்றி. அந்த இயற்கையோடு நீங்கள் பேசிய பொழுது நீங்கள் கூறிய அந்த விஷயம் எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. அதாவது அந்த பொங்கல் அந்த வெண்மலை, வெண்பஞ்சு போன்ற அந்த நுரை, அதுகள் இதில் எல்லாத்தையும் ஒப்பிட்டு அந்த பொங்கலோட நீங்கள் அந்த இயற்கை, அதாவது அந்த
முகில், வானம் அவை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பேசியது புதிதாக இருந்தது. புதிதாக அறிந்து கொண்டேன். மிக்க நன்றி அம்மா. அது மட்டுமல்ல, இந்த மழை, வெள்ளம் போன்ற அனர்த்தங்களால் உழவன் படும் பாடுகளும் நாங்கள் கேள்விப்படும். அதிகமாக இந்தியாவில் நடக்கும் உழவர்களுக்கு நடைபெறுவதை நாங்கள் கேள்விப்படுவதுண்டு. மிகவும் அந்த இயற்கையின் பலன்களால் அவர்கள் எங்களுக்கெல்லாம் உணவு தருகிறார்கள். அதே நேரத்தில் இயற்கையின் அனர்த்தங்களினாலும் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் சில நேரங்களில். நீங்கள் வடிவா சொன்னீங்கள் அங்கே நிலைமைகளை பற்றி நீங்கள் ஒவ்வொரு வகையாக நீங்கள் கொண்டு போனீங்கள், வித்தியாசமான வகையில கொண்டு போனீங்கள். ஜேம்ஸ் மாஸ்டர் கூறியது போல கன விஷயங்கள் நீங்கள் ஒரு கிரேட் ரீடர் என்று தெரிகிறது. உங்களுடைய இருந்து கணக்க விஷயங்கள் உங்களுக்கு தெரிகின்றது. அதனுடைய எல்லாவற்றையும் உங்களால நிக்க முடியல ஒரு இடத்துல. நீங்க எல்லாத்தையும் சொல்லி சொன்னா, ஆனா நாங்கள் யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் இயற்கையோடையும் உழவனோடையும் நாங்கள் சேர்த்து பார்க்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அத நீங்க இன்னொன்று கூறினீங்க, கொலையும் செய்வாள் பத்னி என்று சொல்லி, இல்லையா? அதுல உண்மையில நாங்கள் சின்னல வாசித்திருக்கிறோம். சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்னி, உயிர் காப்பான் தோழன் என்று சொல்வார்கள். அதுல அந்த கொலையும் செய்வாள் பத்னி என்னும் பொழுது சில வேளைகளில் நாங்கள் அதை பிள்ளையாக விளங்கிக் கொள்வதுண்டு. அதாவது உன்னுடைய குடும்பத்திற்கோ அல்லது உன்னுடைய கற்புக்கோ அல்லது உன்னுடைய கணவனுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு எதிர்த்தால் ஒருவனை கொலை செய்யாம அந்த கற்புள்ள பெண் தயங்க மாட்டான் என்பதான் கருத்து. நாங்கள் முந்தி பாடி விடுறது புருஷனை கூட கொலை செய்து விடுவா பத்தினி என்ற மாதிரி. அதல்ல கருத்து. அது மட்டும் இல்ல, இந்த பாசமெல்லாம் நீங்கள் ஒரு பாட்டையும் குரு 4 வரிகளையும் நான் படிக்க வேணும் போல இருக்கிறது. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. அங்காலே அப்படியே போகுது. நான் இதோட நிப்பாட்டுறேன். நன்றியம்மா. மிச்சத்தை நவஜோதி பாடி முடிக்கிறது. நவஜோதி பாடி. நன்றி. சங்கீத ஆசிரியர் இங்க இருக்கிறாவே கலாவாணி. நீங்க பாடி முடியுங்க. இவாவும் ஒரு பாட்டுக்காரியா முடியுங்க. கேட்டிருப்பீங்க தானே? இல்ல நான் பாடணும். கலைவாணி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி தரா. நவஜோதிக்கு இந்த நிகழ்ச்சியில இந்த பங்கு பற்றி சிறப்பான உரையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறீர்கள். முதல்ல உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு, ஜேம்ஸ் மாஸ்டர் உடைத்து விட்டார். எல்லோரும் யோசித்து கொண்டிருந்தோம். அதுதான் அந்த முதல்ல தயக்கத்துக்கான காரணம், கையேற்றதுக்கு காரணம். எதை சொல்லுவது எதை விடுவது என்று தெரியாம இருந்த உங்களுடைய பேச்சுல அது இருந்தது. எல்லாத்தையும் சொல்லி போடணும், நீங்கள் தலைக்கு இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி போடணும் என்ற ஒரு நிலையில வந்தபடியா எங்களுக்கும் அது எதை எடுத்து சொல்லுவது எதை விடுவது என்று தெரியாமல் இருந்தது. அந்த ஏஐ மூலம் நாங்க இந்த வளர்ச்சி பெற்ற இந்த நாட்டில எப்படித்தான் வளர்ந்து போனாலும், ஏஐ மூலம் வளர்ந்து விட்டாலும், ஆனால் இப்பொழுதும் நாங்கள் உழவு தொழிலையும் கைவிடல. அந்த இந்த பொங்கல் விழாவையும் பொங்கல் செய்வதையும் நாங்கள் மறக்கவில்லை. இயற்கையை நேசிக்கிறோம், இயற்கைக்கு நன்றி சொல்லுகிறோம். அண்ட் அதைத்தான் நீங்க தொடக்கத்துல கொண்டு வந்திருந்த நீங்க அந்த இயற்கையோட நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று, அதாவது சூரியனுக்கும் நன்றி சொல்லி, கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, அந்த இனிய பலகாரத்தை பொங்கலை செய்து பரிமாற்றம் செய்து எல்லோருடனும் அன்பாக இருக்கிறோம். அது அந்த காதலை வெளிப்படுத்தியிருந்தீங்கள், நீங்கள் கவிதையிலேயே வெளிப்படுத்தியிருந்தீங்கள். அத உண்மையில நீங்கள் கொண்டு வந்தது அந்த அந்த நல்லதங்கால் கதையை நீங்க கூறி அதுல நீங்க உங்களுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. உணவு கட்டாயமா நாங்கள் உணவு யாருக்குமே உணவு கொடுக்க வேண்டும், உணவு பரிமாற வேண்டும். வருபவர்கள் அவர்களுக்கு வசதி இருக்கு அப்படி என்னும் பார்க்காம சாப்பிட்டு போறீங்களான்னு கேட்கிற பழக்கம் எங்கள்கிட்ட தமிழ் கலாச்சாரத்தோட ஊறிய ஒரு பழக்கம். அந்த உணவு கொடுத்தல், உணவுகளை உறவுகளை கூட நாங்கள் இப்பொழுதெல்லாம் பணம் எங்கள்கிட்ட இருக்கைக்குள்ள கைவிட்டு விடுகிறோம் என்றது நீங்க குறிப்பிட்டிருந்தீங்கள். அது உண்மை. எவ்வளவு
எல்லாரும் உறவுகள் நாங்கள் நாட்டில் இருப்பவர்கள். அந்த கஷ்டப்படுகின்ற உறவுகளுக்கு கை கொடுக்க வேண்டும் நாங்கள் என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்திருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க. இன்னும் பல விடயங்கள் நீங்கள் கொடுத்திருந்தீங்க. அதனால அழகாக வந்தது. ஒன்று சாம்பாராக எல்லாம் தந்திருந்தீங்க. ஆனா சிறப்பாக இருந்தது. நன்றி. மற்றவர்களும் பேசுவார்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. Nandri Kalavani Master. I'll just say something very quickly. There's a famous quote from Macbeth. It goes, "Double, double, toil and trouble, fire burn and cauldron bubble." It's when the three witches are acting in scene 1 of Macbeth. Okay. And would anybody else like to say anything? Dr. Navaratnam. Oh, Dr. Navaratnam Master, please. எல்லோருக்கும் வணக்கம். பாரதியார் பாடியிருக்கார், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று. அத்துடன் இந்த உழவு தொழில் இல்லாவிட்டால் உலகம் பட்டினியாக இருக்கும். அதனால் உழவனையும் உங்களையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். அத்துடன் இந்த உழவு தொழில் என்றாலும் அந்த தொழில் செய்யாமல் பலர் அதன் பலனை அனுபவிக்கிறோம். அது காரணம் கொடை. அப்ப நிலம் எங்களுக்கு அந்த கொடையை கொடுக்கிறது. அதை மனிதன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். இதில் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தால் இந்த உலகத்திலே கொடை ஒரு முக்கியமான விஷயம். கூறிக்கொண்டு உங்களுடைய பேச்சு நன்றாயிருந்தம்மா. வணக்கம். நன்றி. நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். இவருக்கு சொன்னதை அடுத்ததை நான் சொல்றேன் என்னன்னா, இலங்கையில் ஒரு விவசாயியை நீ மனம் மடிக்க முடியுமா என்று கேட்டால் பல மங்கையரும் மாட்டன் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் இங்கிலாந்திலேயோ ஒரு விவசாயியை மனம் முடிக்க அவனே எங்களை மாட்டன் என்று சொல்லி போடுவான். இல்லை, அவ்வளவுக்கு பணத்திலே அவன் விளைவு கூடவாகவும் இருக்கின்றான். அதை பற்றியும் ஒரு கருத்து இருக்கு. அடுத்து சுகேந்திரா அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்று நவஜோதி மாஸ்டர், நீங்க இயற்கையும் உழவனும் என்று கொடுத்த உடனே நான் எனக்குள்ள யோசிச்சேன். இந்த சூரியன், மழை, அந்த காற்று, மழை, நீர், அதுகளை வச்சு இயற்கையை சொல்லுவீர்களோ அல்லது இயற்கை விவசாயத்தை பற்றி கதைப்பீர்களோ என்று யோசித்து கொண்டிருந்தேன். நீங்கள் பொங்கலை சொல்லி அந்த இயற்கையும் உழவனும் பிரிக்க முடியாத பந்தம் கொண்டவர்கள் ரெண்டு பேரும், அந்த இயற்கையும் உழவனும். அதாவது தமிழற்ற பண்பாட்டில் இயற்கையோடு தான் எல்லாம் நடக்குது. இந்த பொங்கல் விழா கூட உழவர்கள் என்ன உழைப்பையும் அவர்களுடைய வேளாண்மையையும் சூரியனுக்கு படைச்சு நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதை நீங்கள் வடிவாக கூறினீர்கள். பொங்கல் விழாவையும் இணைத்து நீங்கள் இயற்கையோடு எங்களுக்கு தந்தீர்கள். மற்றவர்கள் கூறியது போல நீங்கள் நல்ல தங்காய் மக்பத் எல்லாத்தையும் கதை கேட்க எனக்கு என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்கள் என்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இயற்கைக்கும் உழவுக்கும் உழவனுக்கும் இடையில் இவை எல்லாரும். அதான நீங்கள் அதை சொன்னது பசி பொறுக்க இல்லாம அந்த காலத்துல நடந்த கதைகளைத்தான் கூறினீர்கள். அதால தான் கனவேர் கஷ்டப்பட்டோம் இப்படி இதை கூறுறது என்று. ஆனால் என்றாலும் நீங்கள் அந்த கடைசியில கட்டாயம் எல்லோரும் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் என்றதையும் கூறி நன்றாக முடித்தீர்கள். மிக்க நன்றி அம்மா. மீண்டும் எங்களுக்கு அந்த டாபிக்கோட போனா ஈஸியா இருக்கும் சொல்றதுக்கு. இது என்ன எதை கொண்டு சொல்றதுன்றதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி நல்ல பேச்சு. நீங்கள் திரும்பவும்
எங்களுக்கு வந்து உரையாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேந்து அறிவிப்பு பேந்து சொல்றீங்களா? ஓ, பேந்து வரீங்க. ஓகே. ஆனா காலத்துக்கு பிறகு சூரியன் உதித்திருக்கின்றார். இப்போது சரவணன் குப்புசாமி அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நவஜோதி அம்மா அருமையான பேச்சு. நான் ரசித்தேன். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு உளவுல இருந்து ஏஐ வரைக்கும் அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. அவங்க நெறையா படிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நெறையா விஷயங்கள் பேசுனாங்க. முதல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருந்தது ஒரே ஒரு பாயிண்ட். உளவு, அப்புறம் இந்த பக்கம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ. ஏஐ இல்லாம இருக்கலாம். பட் உளவு இல்லாம இருக்க முடியாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏஐ இல்ல, முடியாதுன்னு இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் ஆயிருக்கு. ஐ வில் கம் டு தட் லேட்டர். அப்புறம் நடுவுல மேக்பெத், ஷேக்ஸ்பியர் வேற வந்து போனாரு. தட் வாஸ் சோ இன்ட்ரஸ்டிங். மேக்பெத் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரைட். அதுல நீங்க சொன்னது மாதிரி அந்த ஐ மீன் ஒரு நெகட்டிவ் சைட் ஆஃப் மேக்பெத். அதுலயே இன்னொரு ப்ரெடிக்ஷன்ஸும் வரும். எப்போ அந்த ஃபாரஸ்ட் அந்த அப்படியே உங்கள நோக்கி நகர்ந்து வருதோ, அன்னைக்கு தான் உன்னுடைய அழிவு காலம்னு சொல்லிட்டு அவங்க அந்த 3 விச்ச சொல்லிருப்பாங்க. கடைசியில ஒரு கட்டத்தில நீங்க பார்ப்பீங்க, அந்த ஃபாரஸ்ட் அப்படியே நடந்து வரும். அப்ப யாருக்குமே புரியாது. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு. அதையும் ஷேக்ஸ்பியர் அழகா சொல்லியிருப்பார். அந்த இடம் அருமையா இருக்கு. அது படிக்கும்போது நமக்கு எப்படி அந்த இவ்வளோ பெரிய இது நடந்து வருது, எப்படி ஒரு மரம்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாரி இருக்கும். அது ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் நேத்து இந்த ஏஐ எக்ஸ்பெரிமென்ட் என்னன்னா, இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் எல்லாம் எடுத்து ஏஐ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஹேப்பன்ட் வாஸ் அதோடைய சக்சஸ் ரேட் வெறும் 2.5%. ஹியூமன் சக்சஸ் ரேட் வாஸ் 98%. ஸோ லைக் இப்போ ஒரு உலகமே ஒரு பெரிய ஷாக்ல இருக்கு. இத்தனை நாள் ஏஐன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஸோ நவ் இட் மைட் கம் டு அன் எண்ட். தட் பபிள் மைட் பர்ஸ்ட் சூன். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த 2-3 நாளா நடந்திருக்கு. இட் மே பி எனிவே. தேங்க்யூ. அருமையா பேசுனீங்க. இந்த மாதிரி பல டாபிக்ஸும் பேச இன்ட்ரெஸ்டா இருக்கும். தேங்க்யூ. நன்றி One சரவணன் மாஸ்டர். 1 minute, Go ahead. தமா மாஸ்டர் 1 minute. இப்ப பேசின சரவணன் வந்து உங்களை போலதான் மன்னிக்கோணும் சரஸ் மாஸ்டர் குறுக்கிடுவதற்கு. இவர் உங்களை போல ஒரு எழுத்தாளர் தான். ஹீஸ் ஆல்சோ ரைட்டர். இப்ப அண்மையில் கூட ஒரு புத்தகம் அமேசானில் இருக்கிறது, பரலல்ஸ் சொல்ற புத்தகம் எழுதியிருக்கின்றார். அது கிட்டத்தட்ட சயின்டிபிக் ஃபிக்ஷன் மாதிரி அது எழுதியிருக்கின்றார். இப்ப இது அது மட்டுமல்ல, இப்ப சென்ற வாரம் இந்த வாரம் தான் யூரோப்பியன் புக் கிளப்ல அவர் பிரசன்டேஜ்ல கலந்துட்டு வந்திருக்கின்றார். அவர் சிறந்த எழுத்தாளர் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு அவரை பற்றி அறிவியலாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி பாபு மாஸ்டர். டாக்டர் சரஸ்வதி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு உங்களுடைய பேச்சு எனக்கு கலவாணி அம்மா மற்றது ஜேம்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய இருந்தது. அதால தான் எல்லோரும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்து போட்டு கதைக்கிறோம்ன்றது விளங்குகிறது. இயற்கையும் உழவரும் என்ற தலைப்பில் எல்லாவற்றையும் கொண்டு அதாலே அதோடு சேர்ந்து மற்ற விஷயங்களையும் எங்களுக்கு சொன்னீர்கள். அதாவது அன்பு, கருணை, கொடுத்தல், பசியில் இருக்கிறவர்களுக்கு பரிமாறுதல், அதெல்லாம் தேவையான விஷயங்கள். அவை இல்லாவிட்டால் மனித வாழ்க்கையே சரியாக இருக்காது. அது இருந்தால் தான் மனித வாழ்க்கை சரியாக இருக்கும். அது அத்துடன் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கிறது, அதுவும் சரி. நம்பிக்கை, எல்லாவற்றையும் எங்களுக்கு நினைப்பூட்டினீங்கள். நான் ஒவ்வொரு நாளும் காலை வேளை இயற்கைக்கு நன்றி சொல்கிறேன் நான். ஏனென்றால் இது உண்மை. அந்த உழவர் சூரிய வெளிச்சத்தால் தான் நாங்கள் எங்களுக்கு அந்த இயற்கையில் உழவர் தானியங்களோ அந்த உணவு வகைகளை செய்யாவிட்டால் எங்களுக்கு இருக்கவே முடியாது. அதிலிருந்து எல்லாம் தொடர்ந்தது தான். நீங்கள் சொன்ன எல்லாவற்றிற்கும் நன்றியை சொல்லி விட வருகிறேன். நன்றி. நன்றி டாக்டர் சரஸ்வதி மாஸ்டர். நிர்மலா விட்டுக்குமார் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம் சார். நல்ல பேச்சு. நீங்கள் வடிவாக எல்லாத்தையுமே வடிவாக எடுத்து கதைச்சு சொல்லி கொண்டு இருந்தீங்க. கேட்கறதா இருந்தது. பொங்கல் என்றால் அதுதான் எங்களுக்கு முதல் வருஷம் இல்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிற மாதிரி தைப்பொங்கல். அப்படி எப்படியும் சித்திரையில் வரும் சித்திரை வருஷம்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நல்ல இது இல்லை. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. இன்றைக்கு எங்களோட அம்மாவும் அதில்
புதிர் நெல் வந்த உடனே கொண்டாந்து வந்து எங்கள் வயல் தூரத்தில் பக்கத்தில் இருக்கிற வயல்காரர்கிட்ட சொல்லிட்டு ஒரு இதை கட்டி கொண்டு வந்துடுவா. வந்து கேட்டில் கட்டி வச்சு போட்டு வீட்டுக்குள்ளே விளக்கு கொளுத்துற நேரம் தான் கொண்டு வர சொல்லுவா. அதுவும் நான் செய்தால் தான் நமக்கு விருப்பம். இந்த கையால் எடுத்தால் கணக்க வீட்டில் சாப்பாடு பொழியிறதாம் அம்மாட இதுகள் அப்படி சொல்லுவேன். எனக்கு அதுலேருந்து நான் அங்கேயும் கார்டன் செய்து இங்கேயும் வந்து கார்டன் செய்கிறது. அப்போ என் ஹஸ்பண்ட்டை சொல்லுவேன், இதுக்கு நல்ல வளவு எனக்கு ஒரு கிண்டி தாரீங்களா, இன்னது நாட்ட போகிறேன் அது நாட்ட போகிறேன்டா வந்து செய்வார். சில நேரம் திருப்பி இன்னொரு நாளைக்கு கேட்டேன்டா, நீங்கடா என்ன முடிக்காமல் ஒரு பாமரம் முடிச்சிருந்தீங்கடா நல்லா ரிச்சாக இருந்திருக்கலாம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுவேன். அதான் நான் சொல்கிறேன், நான் இது டூ லேட் இப்பேன்னு சொல்கிறீங்க, முதல்ல சொல்லியிருந்தேன் நான் யாரையும் பார்த்துருப்பேன். நான் அப்படியே பழைய கதைகள். அருமையான பேச்சு அம்மா, அருமையான பேச்சு, எல்லாத்தையுமே சேர்த்து சொன்னீங்க. Nandri தேங்க்யூ Nirmala தேங்க்யூ Master. தம்மா. Bob Master, can you read the chat box, please? Sure, நிச்சயமா. Thank you. Chat box வந்து Surendra Master. Sorry, Surendra சுரேந்திர Master. மாஸ்டர் அன்எம்ப்ளாய்டா போடுவா இல்லையா? நோ தட் இஸ் சுரேந்திர மாஸ்டர். Sorry. Thank you. நடராஜ மாஸ்டர் கையை போட்டிருக்கிறேன். அவருக்கு பிறகு நான் கதை கேட்டேன். நடராஜா ஜெகநாதன். நன்றி. இந்த தலைப்போடு தான் நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். அதாவது நான் யோசித்தேன், நான் எல்லாத்துலேயும் குறுக்காக தான் யோசிக்கிறது. அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் வந்ததாம், அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இப்போ இந்த டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன். அப்போ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வர முதல் இயற்கையும் இருந்தது. ஆனால் ஐம் ஷூர் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனோட கம்யூனிட்டி லைஃப் வந்தது. அப்போ ஏஐ இல்லை, இப்போ வந்து ஏஐ இல்லை அக்ரிகல்ச்சருக்கு எதிரி, மார்க்கெட் எக்கனாமி. என்னென்னு சொன்னால் சொன்னார்கள், விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், மிடில் மேன் தான் மார்க்கெட் எக்கனாமி மூலம் பலனடையும். அப்போ அது ஒரு பிரச்சனையாக வந்துட்டுது. மற்றது லேண்ட் ஓனர்ஷிப் முந்தி வந்து நான் நினச்சி வச்சேன், உழவு தொழில் செய்ய வைக்கல, எனக்கு லேண்ட் ஓனர்ஷிப்பை பற்றி தெரியாது. ஆனால் யூ டோன்ட் நீட் அ கேபிட்டல். ஆனால் இப்போ டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் வந்தோடனே, ஐடி ரெவல்யூஷன் வந்தோடனே, கேபிட்டல் இல்லாமல் யூ கான் சர்வைவ். உழவனுக்கு என்ன வேணும்? மழையும் நிலவும் இருந்தால் he can produce something and make the money. ஆனால் இப்போ அவர்கள் some of them are rich, பாபு சொன்ன மாதிரி. ஆனால் most of them I heard that they are not getting much out of their hard work அந்த மாதிரி. எல்லாம் சூப்பர் மார்க்கெட் வந்து மிடில் பீப்புள் மார்க்கெட் எக்கனாமி என்று வந்துட்டுது. அப்போ ஏஐயில் அதுக்கு எதிரி மார்க்கெட் எக்கனாமி, எம்இ. அதை நான் யோசித்தேன். இயற்கையோட இன்னொரு விஷயம் வந்து உழவு தொழில் செய்யல ரீசைக்கிளிங் என்று சொல்லி அந்த நேச்சர் பராமரிக்கப்படுகின்றது. வந்து அதோட அது மண்ணரிப்பு, அதுவும் இரோஷன் என்று சொல்கிறாங்க, அதெல்லாம் தடுக்கப்படும். இப்போ மெஷினால் செய்கிறார்கள், இதுகள் இன்செக்டிசைட் எல்லாம் பாவிக்கிறார்கள். அதோட அந்த ரொட்டேட் பண்ண செய்கிற இல்லையாக்குமா விவசாயத்தில் முந்தைய ஒரு ரொட்டேஷன் செய்கிறபடியாக அது அந்த இக்காலஜி வாஸ் மெயின்டைன். இப்போ எல்லாம் ப்ராஃபிட்டுக்கு தானே செய்கிறார்கள். நீங்கள் அந்த திரைப்படம் என்று சொல்லிக்கல, நான் இங்கே படித்தேன், ஒரு ஃபேமஸ் இது சொன்னாரா, நான் கலைக்காக படம் எடுக்கையில் வசூலுக்கு தான் படம் எடுக்கிறேன். அப்படி இப்பத்தியான படங்கள் எல்லாம் அப்படித்தான் ஓடுது ஒழிய கிளைக்காக படம் எடுக்கிறதா எனக்கு தெரியவில்லை. எங்க பார்த்தாலும் இதுதான், காசே தான் கடவுளடா, கடவுளுக்கு போது தெரியுமப்பான்னு தேரவாடி விட்டாங்க. நன்றி. நன்றி. உண்மையில நாங்க உழவன் என்று யோசிக்க அவன் கஷ்டப்பட்டவன் என்றுதான் எங்களோட மனத்துல வருது இல்லையா? அவன் சொல்லுவார், இந்த முறை நான் சாமி நட்டேன், இந்த விளைவில் நான் உனக்கு ஒரு தங்க காப்பு தங்கத்துக்கு உனக்கு வேண்டி தருவேன் என்று சொல்லுவார். ஆனால் இயற்கையின் சீற்றத்தால் அழியும் போது அந்த பிள்ளைகளும் அவனும் ஏமாற்றப்பட்டு விரக்தி அடைகின்றார்கள் என்பது உண்மையே. அடுத்து செட்பாக்ஸ் இல்ல, சுயந்திரா செட்பாக்ஸ் வாசிப்பார். இத்தியான தலம் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும்.
மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி இணையுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்வில் தொடர்ந்து கலந்து கொள்வதால் மனதில் சீரான எண்ணங்கள், மன வலிமை, நிரந்தர அமைதி, பொறுமை போன்ற எண்ணிலடங்கா நல்ல மாற்றங்கள் எம்மிடம் இடம்பெறும். நாளைய நிகழ்ச்சி நிரல்: யூகே நேரம் 9 மணிக்கு தியானம், 9:15க்கு சரோஜினி நலந்துவன் மாஸ்டர் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து யோகா கற்றுத்தர வருகிறார். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு PSSM தமிழ் யூரோப் மற்றும் PMC தமிழ் வழங்கும் 41 நாட்கள் தியான நிகழ்ச்சி நடைபெறும். நாளை 26ஆம் நாள் மாஸ்டர் திவ்யா புத்தா அவர்கள் Toltec 4 Agreement நிறைவான வாழ்க்கைக்கான 4 சுய உடன்படிக்கைகள் பற்றி பேச வருகிறார். 12 மணிக்கு அரை மணி நேரம் தியானம் நடைபெறும். இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும். பாடுபவர்கள் வந்து பாடலாம், படித்ததில் பிடித்ததை வந்து வாசிக்கலாம். நல்ல வீடியோக்கள் இருந்தால் அனுப்பி வைக்கலாம், நேரம் இருந்தால் போடுவோம். நீங்கள் எல்லோரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சாட் பாக்ஸில் ஒன்று தான் இருக்கு. ஞான யோகராஜா, தேங்க்யூ நவஜோதி மேடம், your speech is very interesting and valuable. Come again with good information. Thank you. Nandri Sugandra Master. Bob Master, what would you like to say, please? டைம் இருக்கிறோடையதான் நான் திரும்ப வந்தேன். ஒன்று வந்து ஜெகநாதன் சொன்ன கருத்தை நான் முழுக்க ஆதரிப்பதில் சந்தோஷப்பட்டு, இன்றைக்கு தான் முழுக்க ஆதரித்து சந்தோஷப்பட்டு அது மறுபடி சொல்றதுக்கு வாரேன். அதாவது நான் இங்கே சேரிட்டி ஒன்றில் வேலை ஒரு தொண்டு செய்து கொண்டிருந்த நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் இலங்கைக்கு சென்ற பொழுது அவர்கள் எங்களை சொன்னார்கள் இந்த ப்ராஜெக்டை பார்த்து கொண்டு வாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்னென்றால், போரில் இழந்த ஒரு விதவை, கணவனை இழந்த ஒரு விதவை 2 பெண் பிள்ளைகளுடன் ஒரு சிறிய ஒரு வீட்டில் அங்கு கத்தரி தோட்டங்கள் நிறைய வந்துடும். அழகாக இருந்தது. கத்தரி தோட்டம் அழகாக செழிப்பாக நிறைய இருந்தது. அப்ப நாங்கள் பார்க்க மிக அழகாக அவதான் தனியா செய்தோன்றிருக்கிறான். அப்ப நாங்கள் சொன்னோம், இப்படி என்ன மாதிரி நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணுங்க சொன்னா, அதை மார்க்கெட்டே நம்ம ஏமி மார்க்கெட் பண்ணீங்களு. அவன் சொன்னா அங்க இந்த எல்லாம் வருவார்கள். அப்ப நாங்கள் கேட்டோம், என்ன விலைக்கு நீங்கள் கொடுக்குறீர்கள் இது? கேன் யூ பிலீவ் இட்? 1 கிலோ 5 ரூபாய். அதே நேரத்துல கொழும்பிலே அந்த கத்திரிக்காய் 1 கிலோ விலை 200 ரூபாய். இந்த மார்ஜினை பாருங்க, இவ்வளவு மார்ஜின், எவ்வளவு அநியாயமான வேலை. அதான் இப்ப நவஜோதி சொன்ன என்ன அந்த அங்க நடக்கிற விஷயங்களை, அது எவ்வளவு பரிதாபகரமான ஒரு விஷயமான இருக்கிறது. 5 ரூபாய்க்கு வேண்டி அந்த மார்ஜினை 200 ரூபாய்க்கு எவ்வளவு பேர் அதுக்குள்ள மிடில் மேன் எவ்வளவு பேர் கட் பண்றாங்க பாத்தீங்களா? இதுதான் அங்க நடக்குது. சரிதான். இது நாங்கள் அந்த லேடிக்கு நாங்கள் உதவி செய்து அவங்க வாழ்வாதாரம் கொடுப்பதற்கு தான் அதை செய்து கொடுக்குறோம். அதை கூட வடிவா செய்யப்படுறாங்க இல்லையே. பெரிய பரிதாபமான இல்லையா? அதை நான் அந்த ஆதங்கத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டணும்னு நான் விரும்பினேன். நன்றி, வணக்கம். எனக்கும் சரியான மன வருத்தமா இருந்தது. என்னடாவா கையை காட்டினா, இந்த கையை பாருங்கம்மா, மருந்தடிச்சு இவ்வளவு காயமா இருக்குண்டு. ஆனா அவன் பயிர் வந்து கத்திரிக்காய் அறுவடை செய்ய நேரத்தில் 5 ரூபாய்க்கு போயிட்டுதான்னு சொல்லி எனக்கு பாவமா கிடந்துச்சு. நான் சொன்னேன், நீங்க எனக்கு ஒரு 10 கிலோ கத்திரிக்காய் தாங்குவோன்னு சொல்லி. இன்னும் அது இவ்வளவு தரல, அட்லீஸ்ட் 30 ரூபாய்க்கு வித்தா சந்தோஷமா இருக்குமென்று நம்ம வேண்டிக்கணும். அவ சொன்னா காசு வேண்டாம். அப்படியான மனப்பான்மையுள்ள பாவங்கள் விவசாயிகள் சில நேரம் விரக்தி அடைகின்றார்கள். எனிவே, இப்போது நவஜோதி, நீங்க என்னவென்னு சொல்ல போகிறீர்களா? ஆமா, நீங்க மிச்சத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்க, பாட்டை பாடி விடுங்க. You can sing something. பாடலாம். இன்னொரு தடவை நான் என்னுடைய ஸ்பீச் வந்து இன்றைக்கு ஒழுங்குபடுத்த எனக்கு டைம் காண இல்ல, வேற இதுல, அதனால கணக்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன் போல இருக்கு. மிக மிக மன்னிப்பு. என்னடா கனவிடியங்களை ஒரே அடியெல்லாம் கொட்டிட்டேன் போல தெரியுது. ஆனா நினைக்கிறேன் உங்களோட சிந்திக்க வச்சிருக்க போலதான் தெரியுது. எல்லோருக்கும் இனி போய் ஒவ்வொரு சப்ஜெக்டா நாங்க சொல்ல இல்லை. இப்போ அடிக்கடி செய்யறது தானே. நான் பார்த்தா எல்லாத்தையும் சொல்லி விடுவோம். அதை ஒழுங்குபடுத்தாம வந்துட்டேன் போல் தெரிவது. எல்லோருக்கும் மன்னிப்பு. என்றாலும் நீங்கள் அதை பற்றி அடுத்த முறை சிந்திப்பீர்கள்லாம் நான் ஒவ்வொரு முறையும். ஆனா அப்படி சொல்ல வேண்டிய எனக்கு ஒரு
ஆதங்கம் ஒன்று ஏற்பட்டபடியே தான் அப்படி சொன்னது. மிகவும் நன்றி. உங்களுடைய நிகழ்ச்சிகள் மிக அழகாக இருக்கிறது. அழகாக வந்து கருத்து கூறிய அனைவருக்கும் மிகுந்த நன்றி. அதுல ஒரு எழுத்தாளர் வந்ததாக பாபு அண்ணா கூறியிருந்தார். அவரை நான் சந்திக்க வேண்டும். என்னுடைய மகரந்த சிதறல் நிகழ்ச்சியிலேயும் அவரை மேலும் தொடரலாம். நான் 706வது நிகழ்ச்சி இப்பொழுது அடுத்த வாரம் அஞ்சனா செய்ய இருக்கின்றேன். அவவும் ஒரு பெண்ணியத்தை பற்றி ஒரு அருமையான புத்தகம் ஒன்று நூலை வழங்கி இருக்கின்றார். அந்த அப்படியானவர்களையும் நாங்கள் அதுல சொல்லலாம். நீங்களும் உங்களுக்கு விருப்பமானவர்களையும் தமயந்தி அக்கா நீங்கள் எனக்கு தெரிவு செய்து தரலாம் என்னுடைய நிகழ்ச்சிக்கு என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி. நான் இன்றைக்கு உங்களை சிரமப்படுத்தினதற்கு மிக்க நன்றியை மன்னிப்பு கேட்க தேவையில்லை. மன்னிப்பு கேட்க தேவையில்லை. நான் சொன்ன ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு இது இருக்கு. என்ன இப்ப நல்லதங்கால் கதையில வந்து சுய கௌரவம் என்னதான் இருந்தாலும் சுய கௌரவம் இருக்கு. அதை நாங்கள் ஒரு ஞாபகப்படுத்தினால நாங்களும் சுய கௌரவமாக வாழ வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தினீர்கள். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு நன்றி அம்மா. நல்ல பேச்சு எனக்கு என்ன பிடிச்சது. ஓகே, வேறு யாரும் ஏதாவது கருத்து சொல்ல போகின்றீர்களா இல்லது நிறைவு செய்வோமா? நவஜோதி என்ன 4 நிமிஷம் வரைக்கும் என்ன பேச வைக்க நவஜோதி என்ன பேச வைக்கிறேன். இப்ப நீங்க நேற்றைக்கு முந்தின நாள் பார்த்திருக்கலாம். சக்தி தாசனமா ஒரு பாடல், அவர் டெய்லியா ஒரு பாடல் எழுதுவார். ஒரு பாடல் தளத்துல போட்டிருந்தார். நேற்றைக்கும் ஒரு பாடல் எழுதினார். அவர் எழுந்த பாடல் மிக அருமையா, மிக நீளமான வரிகள், அருமையா இருந்தது. அதில் என்ன சொன்னா, ராமனை எடுத்து சீதாராமன், சவுனி ராமன், ராமன் அப்படி ஒவ்வொரு ராமன் எடுத்து அவற்றை குணாதிசயங்களை எடுத்து இந்த ராமாயணம் என்றது இந்த வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்று, எல்லாவற்றையும் எல்லா வாழ்க்கை தத்துவங்களையும் கூறுகின்றது என்று அழகாக சித்தரித்து கொண்டு போறேன். ஒவ்வொரு பாத்திரம் மிக சிறப்பா இருந்தது. நன்றாக இருந்தால் நான் வேணும்னா அதை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். பார்த்துக்கொள்ளேன். நன்றி. நிறைவு செய்யும் நேரம் இது. பெற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள். அதைத்தான் இன்றைக்கு எங்களிடம் நவஜோதி செய்திருக்கின்றார். நன்றே உறங்குங்கள். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை விடைபெறும் தியான சமாதான குழுவினர். நன்றி, வணக்கம்.